पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது வசிஷ்ட பகவானுக்கு நாரத பகவான் உபதேசம் செய்தருடைய ஸ்ரீ வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 553வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது அனந்தாங்கன். எண்ணிலடங்காத அங்கங்களை உடையவன். அதுதான் நிறைய தடவை சொல்கிறது தானப்பா. இல்லை இல்லை, சொல்கிறவர் நாரதர், கேட்குறவர் வசிஷ்டர். அதே மாதிரி நீங்களும் பெரியவர்கள் கேட்கிறீர்கள். ஒரே பொருளை திருப்பி ஒரே பெயர் திருப்பி வருமா? வராது. உள்ளுக்குள்ளே ஏதோ மர்மம் இருக்குது. திருவேங்கடமுடியானே சொல்லித்தான் கேட்டேன் சொன்னால் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார், கலைமாமணி, நாகை முகுந்தன். ரொம்ப நல்லா ரசிச்ச தமிழில் பேசுவார் அமக்களமாக. அவர் ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சி சொன்னார். அவர் ஒரு கல்யாணத்துக்கு போனார். கல்யாண மண்டபம். கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் போகிறார். கொஞ்சம் படியேறிட்டார். கொஞ்சம் பேலன்ஸு கொஞ்சம் தவறிடுத்து. அந்த ஒரு கம்பத்தை பிடிச்சிட்டு கையை கூப்பிட்டார். நல்ல வேளை பகவானே காப்பாற்றினாயே, பேலன்ஸ் இங்கே கீழே கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகிடுதுன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அந்த கம்பத்தை அப்படி இரு கையும் எடுத்து இரு கையும் கூப்பி உரைக்கும் விண்ணப்பங்கிற மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டு போனார். அங்கே கொஞ்சம் தூரம் போயிருக்க மாட்டார். பார்த்தா பின்னாடி அத்தனை பேர், பல பேர் அந்த கம்பத்தை சுற்றி வந்து கை போகிறாங்க. இல்லை, இது ஏதோ விசேஷம் இருக்கணும். அவ்வளோ பெரிய உபன்யாசகர், அவர் இந்த கம்பத்தை மட்டும் தொட்டு போயிருக்கார். இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு அவங்களோட சுற்றுறாங்க. அவர் நினச்சாராம் போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லையான்னு சொல்லலாம். அவர் வேண்டாம் வேண்டாம் சுற்றிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி உலகத்தில் பல தெய்வங்கள் எதிர்த்து தெய்வம் ஆகிடும். திடீர்னு ஒருத்தர் தெய்வமாக்க முடியுது. அதில் என்ன உண்மை இருக்குது? நம்பினா அவைகளும் பலன் கொடுத்துடுறது. அது வேறு. ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்டால், அசல் தேவர்கள் இங்கே இந்திரன் சந்திரன் சூரியன் சொல்கிறீங்களே, இந்த தேவெல்லாம் கூட எம்பெருமான் நாராயணனுடைய அங்கங்கள் என்று வேதம் சொல்லுது. அங்கான்யா தேவதா ஆகா. மீற்றி உள்ள தேவைகள் தேவதர்கள் அனைவரும் நாராயணனுடைய அங்கங்கள். எம்பெருமான் நாராயணனுடைய அங்கங்கள் ஒவ்வொரு தேவதையும். ஆகையினால எந்த தேவத்தையும் ஒரு காரியம் செஞ்சால் அங்கம் செய்யாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. பலாரும் ஒருத்தர் அடிக்கணும்னு நினச்சா கை தான் அடிக்கிறது. ஆனால்
கை அடிக்க வேண்டும் என்று உள்ளே இருக்கிறவர் சங்கல்பம் பண்ணணும், எண்ணணும். அதனால் நாராயணன் சங்கல்பம் இருந்தால்தான் இந்த தேவதைகள்லாம் ஒன்று நல்லது கெட்டது செய்ய முடியும். நாராயணன் சங்கல்பம் வந்துட்டு தான் தேவதைகள் மாதிரி சாதாரண கல் கூட செஞ்சிடும். அதனால தான் வேதம் சொல்லித்து எம்பெருமான் தான் ஆத்மா, எல்லாரும் இயக்கிறவன். அந்யாக தேவதா மற்ற தேவதைகள் எல்லாம் அங்கானி இவனுக்கு அங்கங்கள். அப்படி இவனுக்கு அங்கமாக இருக்கக்கூடிய தேவதைகள் எத்தனை? தேவதைகளுக்கு கணக்கே கிடையாது. ஏதோ வேதத்தில் ஒரு சொல்லியிருக்கிற லட்சம் இதில் கோடி எல்லாம் கணக்கு கிடையாது. இப்போ நாம் நம்ம நண்பர் கலைமாமணி முகுந்தன் கட்டி அணைத்து கும்பிட்ட கம்பம் கூட கடவுளாயிடுது. அவர் வேடிக்கையாக சில பேர் சொல்லுவாங்க, அங்கே போட்டிருக்கு ஒரு மயில்கல்லை கூட வழிபடுறாங்க கிராமத்தில், சுவாமி இதுவும் கடவுள் தான். அப்படி அந்த வழிபடுபொருளுடைய எண்ணத்தில் அந்த பொருள் ஒரு அருள் செய்ய முடியாது. உள்ளே இருந்து நாராயணன் பண்ணிட்டெல்லாம் தீர்ந்து போயிடுது. அதனால்தான் எம்பெருமானுக்கு எவ்வளோ அங்கங்கள் என்று கேட்டால், எவ்வளவு தேவதைகள் இருக்கோ அத்தனை பேரும் அவனுக்கு அங்கங்கள். எத்தனை தேவதைகள் உண்டு, வணங்கும் துறை பல பலவாக்கி. ஒவ்வொரு மதத்திலையும் பல தேவதைகள், அத்தனை தேவதைகளும் திரு நாராயணன் ஸ்ரீனிவாசன் திருவேங்கடமுடியானுடைய அங்கங்களே. ஆகையினால் இப்படி கணக்கில் அடங்காத அங்கங்களை உடையவன், கணக்கில் அடங்காத தேவதைகளை தனக்கு அங்கமாக உடையவன் அர்த்தம். அதனால தான் எம்பெருமானை நாரதர் சொல்கிற அனந்தாங்கன். இது ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. நான் கோயிலில் போய் பாருங்கள், எத்தனை கம்பங்கள் இருக்கும். சில கம்பங்களுக்கு மட்டும் பொட்டுட்ருப்பாங்க, அதை சுற்றி வருவாங்க. இது யாருன்னா வெற்றி தரும் ஆனஞ்சநேயர், விஜயாஞ்சநேய கம்பத்தில் ஆஞ்சநேயர் சில பொறிச்சிருக்கான், அதை அப்படி வணங்குறாங்க. உள்ளே இருக்கிறார் யார்? மகாலட்சுமி இருக்கா தாயார். இருந்தாலும் இந்த அங்கத்தை வழிபடுறவங்க சில பேர். அதில் நாங்கள்லாம் இளைஞர்களாக இருந்துச்சு, சின்ன பசங்களாக இருந்துச்சு. வெண்ணை அனுமார்னு ஒருத்தர் இருப்பார் கும்பகோணத்தில், 6வது சாரங்கபாணி சுவாமி கோயிலில். அந்த அனுமாருக்கு வெண்ணெய் பூசிட்டு அந்த அனுமார் வெண்ணெயில் கையை வச்சுட்டு அப்படி இழுத்தோம்னா கை கீழே வராமல் மேலே போச்சுன்னா பரீட்சை பாஸ் ஆகிடும். கை கீழே வந்துடுச்சுன்னா ஃபெயில் ஆகிடும். ஒரு வயலுக்கு கை கீழே வராது. பரீட்சை எழுதிட்டு வந்தோன்னே எல்லோரும் வெண்ணெயை தடவி அப்படி மெல்ல கை தன்னால் மேலே போடும், யாருக்கும் வராது. ரிசல்ட் வர அன்றைக்கி பார்த்துக்கலாம். ஆனால் அத்தனை பேரும் அந்த வெண்ணெயை தடவி தடவி அந்த ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ பவர் கொடுறாங்க. கடைசியில் எக்ஸாம் ஆஞ்சநேயர் ஆகிட்டார். அங்கே போனால் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கார், யார் போர்ட்டர் ஆஞ்சநேயர் அப்படிங்கிற, போர்ட்டர்களாக வழிபடுற ஆஞ்சநேயர். அவருக்கு முன்னாடி ஒரு படம் போட்டிருக்கான், ஆஞ்சநேயர் தலைமையில் பொட்டி இருக்குது, யார் ராமனுடைய வில்லெல்லாம் வச்சுருக்காரு, அதில் ராமனுடைய போர்ட்டர். அதனால் இந்த உலகத்தில் இவர்களுக்கு வித்தியாசமே கிடையாது. அத்தனை தேவதையில் அங்கங்கள் இருக்கான். இத்தனை அங்கங்களை கொண்டு உலகத்தை ஆள்கின்றான் ஆழிப்பிரான் ஆகிய திருவேங்கடமுடையான். ஆகையினால்தான் நாரத பகவான் சொல்கிறார், எம்பெருமானுக்கு அங்கங்கள் அனந்தங்கள். நம்மளை உறுப்புன்னா கை கால் கண்ணு மூக்குன்னு அங்கங்கள் கொஞ்சம் தானே. 33 கோடி தேவர்கள் ஒரு கணக்கு சொல்கிறோம். அந்த தேவதைகளை தவிர பிசாசுகளோடு பறந்தது, ஆவிகளை வழிபடுறவா இருக்கா, அவைகளுக்கு அவைகள் பறந்துறதுன்னு சொல்கிறா. இத்தனையும் யார் பண்ணுறான்? உள்ளிருந்து இயக்கக்கூடிய திருவேங்கடமுடையான். ஆகையினால கணக்கில் அடங்க முடியாத அங்கங்களாகிய தேவர்களை உடையவன் திருவேங்கடமுடையான். ஆகையினால் அதில் எந்த அங்கத்தை பிடிச்சிருந்தாலும் சரி, அத்தனை முறைப்படி திருவேங்கடமுடையானுடைய அங்கம் என்று உணர்ந்து பிடிச்சிட்ட அப்புறம் உனக்கு சக்ஸஸ் தான். மெல்ல மெல்ல படிப்படியாக ஏற்றி தங்கிட்ட கொண்டு வந்துடுவான் பகவான். இது வேதாந்த கருத்தை மிக அழகாக, அதாவது மற்ற தேவதைகளாம் பகவானுக்கு அங்கமாகினால நீ பகவானை திருப்திப்படுத்திட்டா மற்ற தேவதைகள் தானே திருப்தி ஆகிடும். ஆனால் அந்த ஒரு தேவதையும் ப்ளீஸ் பண்ண வேண்டியதில்லை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் நவக்கிரகமே கிடையாது. அத்தனை பெருமாள் கோவில் இருக்கு, நவக்கிரகம் இருக்க பார்த்தீங்களா? ஏயா அப்படி நான் கிடையவே கிடையாது. அங்கங்கள் இதெல்லாம் திருவேங்கடனை ப்ளீஸ் பண்ணிட்டா தன்னால் எல்லா தேவதைகளும் ப்ளீஸ் ஆகிடும். கூடலகர் கோவிலும் மதுரையில் ஒரு கோயில் இருக்குது,
அந்த கோயிலில் தான் நவகிரக சந்நிதி பெருமாள் கோயில் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் டெல்லியில் ஒன்று ஆரம்பித்து கட்டினாங்க. இப்போ புதுசாக கட்டுற சிவவிஷ்ணு கோயிலில் இருக்கும். தனி திருமால் கோயிலில் நவகிரகங்களே கிடையாது. ஏனென்றால் இவைகளெல்லாம் அவனுடைய அங்கங்கள். அவன் வேரில் ஜலத்தை கொட்டினா தன்னால் செடிகளுக்கு இருக்கிறது. எம்பெருமானை வழிபட்டால் எல்லா தேவதைகளும் தானே நம்மளுக்கு நலன் தரும். ஆயினால்தான் அவனுக்கு அனந்தாங்கன் என்பதாக திருநாமம். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். அங்கான்யன்யா தேவா தேனந்தஸ்தம்பசைலரூபாச்ச ததனந்தாங்காख्योऽयं விருஷகிரிநாதோ விபாதி தேவோ நகா. இதற்கு தமிழ் பின்னணியான பாசுரத்தை கேளுங்கள். மற்ற தெய்வங்கள் அவன் அங்கம், அவையும் அனந்தம், அதனால் அவனும் அனந்தாங்க பேரவனாமே. எங்கே இருடன் கலந்து ஜெபியுங்கள். அனந்தாங்காய நமகா, நமோ வெங்கடேசாய. இங்கே இன்னொரு தடவை நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.